வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷாபந்தன் நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. ராணுவ தளவாட உற்பத்தி சென்ற நிதியாண்டு 1,51,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்து சாதனை படைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் சமச்சீரான வளர்ச்சியை அரசு உறுதி செய்வதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். நாட்டின் முதல் பசுமை துறைமுகமாக தூத்துக்குடி துறைமுகம் விரைவில் உருவெடுக்கும் என துறைமுக ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியாவின் ரமேஷ் புதிகால் மற்றும் கிஷோர்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷாபந்தன் நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்ட வாழ்த்து செய்தியில், சகோதர சகோதரிகளுக்கிடையே அன்பையும் நம்பிக்கையையும் வலுப்படுத்தும் இந்நன்னாளில் அனைவரும் நாட்டின் கலாச்சார பாரம்பரிய மாண்புகளை மதித்து மகளிர் உரிமைக்கு குரல் கொடுக்க அழைப்பு விடுத்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அனைவருக்கும் இனிய ரக்ஷாபந்தன் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை பறைசாற்றும் வகையில் அம்ரிட்சரிலிருந்து நூற்றுக்கணக்கான ராக்கி கயிறுகள் பிரதமருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இதனிடையே எல்லைப் பகுதிகளில் எல்லை பாதுகாப்பு படையினர், மத்திய ரிசர்வ் காவல் படையினருக்கு அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் ராக்கி கயிறுகளை கட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சம்ஸ்கிருத மொழி அறிவுசார் திறமையின் ஆதாரமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலக சம்ஸ்கிருத மொழி தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள அவர், நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் சம்ஸ்கிருத மொழியை பிரபலப்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை தமது தலைமையிலான அரசு மேற்கொண்டதாக எடுத்துரைத்தார். இதன் ஒரு பகுதியாக சம்ஸ்கிருத கைப்பிரதிகளை மின்னணுமாக்கும் முயற்சிகளை அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் மற்றும் கற்றல் மையங்கள், சம்ஸ்கிருத மொழியாளர்களுக்கான சலுகைகள் போன்ற அரசின் முயற்சிகளையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இந்நடவடிக்கைகளால் எண்ணற்ற மாணாக்கரும் ஆராய்ச்சியாளர்களும் சாதனை படைத்துள்ளதாகவும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். சம்ஸ்கிருத மொழியை பிரபலப்படுத்தும் அனைத்து தரப்பினரின் முயற்சிகளை இந்நாளில் பாராட்டுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 83வது நினைவு தினத்தை ஒட்டி அந்த இயக்கத்தில் பங்கேற்று துணிச்சலுடன் செயலாற்றிய அனைவருக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். மகாத்மா காந்தியடிகளின் சீரிய தலைமையில் தேசப்பற்றை தூண்டியதன் மூலம் விடுதலைக்கான வேட்கையிலிருந்த எண்ணற்ற மக்களை இந்த இயக்கம் ஒருங்கிணைத்ததாகவும் அவர் புகழாரம் சூட்டினார். ராணுவ தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவாக சென்ற நிதியாண்டு 1,51,000 கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது அதற்கு முந்தைய ஆண்டை காட்டிலும் 18% அதிகமாகும் என்று தமது சமூக வலைதள பதிவில் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சாதனை வளர்ச்சிக்கு நாட்டின் ராணுவ தளவாட தொழிற்சாலை கட்டமைப்பை அரசு வலுப்படுத்தியதே காரணம் என்றும் அவர் எடுத்துரைத்தார். பாதுகாப்பு அமைச்சகத்தின் ராணுவ உற்பத்தி பிரிவையும் இதர பங்குதாரர்களையும் அமைச்சர் பாராட்டியுள்ளார். பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயு நுகர்வோர்களுக்கு நடப்பு நிதியாண்டு மானியம் வழங்குவதற்காக 12,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளரிடம் பேசிய அவர், தற்போது 10,33,00,000 குடும்பங்கள் இத்திட்டத்தில் பயனடைந்து வரும் நிலையில் இத்திட்டத்தின் கீழ் ஆண்டொன்றுக்கு 9 சிலிண்டர்களுக்கு தலா 300 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இல்லந்தோறும் மூவர்ண கொடி ஹர்கர் திரங்கா நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்கிறார். ரயில் பிரயாணங்களில் ஒரு இடத்திற்கு சென்று திரும்புவதற்காக இரு மார்க்கங்களிலும் பயணச்சீட்டை முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு திரும்பி வரும் கட்டணத்தில் 20% தள்ளுபடி வழங்கப்படும் என ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த பயணச்சீட்டை ரத்து செய்தால் ரயில் கட்டணத் தொகை திரும்பி வழங்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக வரும் அக்டோபர் 13ஆம் தேதி பயணத்திற்காக வரும் 14ஆம் தேதியிலிருந்து முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு இந்த தள்ளுபடி சலுகை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 91வது பிறந்தநாள் வரும் 20ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்திலிருந்து 34ஆம் ஆண்டு நினைவு ஜோதி யாத்திரை இன்று தொடங்கியது. டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தி மற்றும் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரிடம் இந்த ஜோதி ஒப்படைக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, நாட்டின் சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம். நம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் சமச்சீரான வளர்ச்சியை அரசு உறுதி செய்வதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை பல்லாவரத்தில் பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை இன்று வழங்கி பேசிய அவர், கடந்த 4 ஆண்டுகளில் 17,74,000 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இரட்டை இலக்கத்துடன் நாட்டிலேயே பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாகவும் அவர் கூறினார். மாநிலத்தில் கல்வி மற்றும் மருத்துவ சேவைகளுக்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படுவதாகவும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார். முன்னதாக 139 கோடி ரூபாய் மதிப்பில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய தாம்பரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை திறந்து வைத்த முதலமைச்சர் 7,5 கோடி ரூபாய் மதிப்பிலான பல் மருத்துவமனை கட்டிடங்களையும் திறந்து வைத்தார். 1 கோடி ரூபாய் மதிப்பில் ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வகம் உள்ளிட்டவையும் இதில் அடங்கும். அரியலூர் மாவட்டத்தில் தமிழக அரசின் நலன் காக்கும் மருத்துவ முகாமை மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எஸ். சிவசங்கர் இன்று நேரில் ஆய்வு செய்தார். உயர் மருத்துவ சேவைகளுக்கான இம்முகாமை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள அறிவுறுத்திய அவர், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களையும் வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் இம்முகாமை ஆய்வு செய்த மாநில சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு நாசர், மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்க போதிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் மக்கள் நலனுக்கான பல்வேறு திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். திருச்சி காட்டூர் உருமு தனலட்சுமி கலைக்கல்லூரியில் இன்று அரசின் நலன் காக்கும் மருத்துவ திட்ட முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், மக்களுக்கான மிகப்பெரிய சுகாதார திட்டமாக இது விளங்கும் என்றார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், மாணவர்களின் அழுத்தத்தை குறைப்பதற்காகவே 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக கூறினார். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் மெத்தனால் தேவைக்கான பசுமை கிடங்கு அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக துறைமுக ஆணைய துணைத் தலைவர் திரு ராஜேஷ் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பெருக்கத்தால் துறைமுக வளர்ச்சி மேம்படும் என்றார். இன்னும் 5 ஆண்டுகளுக்குள் துறைமுகத்தில் 5 மில்லியன் டன் பசுமை அமோனியா உற்பத்தி நடைபெறும் என்று கூறிய அவர், தூத்துக்குடியிலிருந்து பசுமை எரிபொருட்கள் மூலமான கப்பல்கள் இயக்கமும் நடைமுறைப்படுத்தப்படும் என்றார். துறைமுகத்தில் மேலும் 6 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி திட்டப்பணிகள் நடைபெறுவதாகவும், உற்பத்தி தொடங்கியவுடன் நாட்டின் முதல் பசுமை துறைமுகமாக தூத்துக்குடி துறைமுகம் உருவெடுக்கும் என்றார். 7,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வெளி துறைமுக வளர்ச்சி திட்டம் மறுவடிவமைப்பு செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார். தூத்துக்குடி போர்ட் வந்துட்டு ராட்டர்டாம், அதாவது நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிற ராட்டர்டாம், அப்புறம் சிங்கப்பூருக்கு நடுவில் வந்துட்டு ஒரு கிரீன் ஷிப்பிங் காரிடார் வந்துட்டு பண்ண போறாங்க. அதாவது கிரீன் ஃபியூவல்ல வந்துட்டு ரன் ஆகிற ஷிப். அந்த கிரீன் காரிடார்ல வந்துட்டு நம்ம தூத்துக்குடியும் வந்துட்டு ஒரு ஸ்டாப்பா இருக்கும் அந்த காரிடார். ஸோ இதை நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த கிரீன் காரிடார் வந்து இப்போ தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம். அது நடந்தோன்னா எங்கே அந்த ஷிப் வரும், எத்தனை ஷிப் வருங்கிறது வந்துட்டு இனிமேல் தான் தெரியும். சிவகங்கை மாவட்டத்தில் 2ஆம் கட்ட தேசிய குடற்புழு நீக்க முகாம் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர். 2025ஆம் ஆண்டிற்கான 2ஆம் சுற்று தேசிய குடற்புழு நீக்க நாள் வரும் 11ஆம் தேதி அன்றும் விடுபட்டவர்களுக்கு 18ஆம் தேதி அன்றும் மாவட்டம் முழுவதும் வழங்கப்பட உள்ளதென மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். அன்றைய தினம் அங்கன்வாடி மையங்கள், சுகாதார நிலையங்கள், பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் 4,65,177 பயனாளிகளுக்கு காலை முதல் மாலை வரை குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருக்குறள் திருப்பணிகள் திட்ட செயலாக்கம் குறித்த கண்காணிப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி அருணா தலைமையில் இன்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இன்று நடைபெற்ற போதைப்பொருள் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தில் மாணாக்கர், பொதுமக்கள், காவல்துறையினர் பங்கேற்றனர். போதைப்பொருள் இல்லா தமிழகத்தை வலியுறுத்தி நாமக்கல் நூற்றாண்டு புதிய பேருந்து நிலையத்தில் வாகனங்களில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர் ஒட்டும் பணிகளை ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி இன்று தொடங்கி வைத்தார். வளிமண்டல சுழற்சி காரணமாக தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாபலிபுரத்தில் நடைபெறும் ஆடவர் ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியாவின் ரமேஷ் புதிகால் மற்றும் கிஷோர்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் வடுவூரில் மாநில அளவிலான 26வது கபடி போட்டிகள் நேற்று நள்ளிரவு தொடங்கின. திருச்சி, திருவாரூர், நாகை, தஞ்சை, சென்னை, கன்னியாகுமரி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 26 அணிகள் இதில் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷாபந்தன் நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. ராணுவ தளவாட உற்பத்தி சென்ற நிதியாண்டு 1,51,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்து சாதனை படைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் சமச்சீரான வளர்ச்சியை அரசு உறுதி செய்வதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார்.
நாட்டின் முதல் பசுமை துறைமுகமாக தூத்துக்குடி துறைமுகம் விரைவில் உருவெடுக்கும் என துறைமுக ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியாவின் ரமேஷ் புதிகான், கிஷோர் குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.